பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, தானியேல் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாகுறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கவனிங்க, நேபுகாத் நேச்சாரை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோன் மாகாணத்துல ஒரு பெரிய பொற்சிலை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, யூதர்கள் ஆகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 பேர் பாருங்க, அவர்கள் தங்கள் தேவனாய் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் தொழுது பணிந்து கொள்வோம் என்று சொன்னபோது, நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் அடைந்து அவர்களை அக்கினி சூளையில கொண்டு போய் போட கட்டளையிட்டான். விவிதமாய் கூட இந்த 3 புருஷர்களும் 7 மடங்கு எரிகிற ஒரு அக்கினி சூளை, சாதாரண ஒரு அக்கினி சூளை கிடையாது. பேர்பட்ட ஒரு அக்கினி சூளையில அந்த பக்தர்களை கொண்டு போய் போடும்பொழுது பாருங்க, கொண்டு போய் போட்டவர்கள் மரித்து போனார்களாம். ஆனா எவர்களை அக்கினி சூளையில போட்டார்களோ அவர்களுக்கு ஒரு சேதமும் வராததை இந்த நேபுகாத் நேச்சார் கண்டான் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றான், 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா. இந்த காண்கிற கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு கேட்டீங்கன்னா, இவன் தான் அந்த 3 புருஷர்களை அக்கினி சூளைக்கு போடும்படி கட்டளையிட்டவனே. அல்லேலூயா. இன்றைக்கு அவன் கண்கள் பார்க்கிறது, அவர்களுக்கு அந்த அக்கினியினால ஒரு சேதமும் வரல. அல்லேலூயா. அவர்களோடு கூட கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறாரு, அவர்களுக்கு ஒரு சேதமும் வரல என்பதை நேபுகாத் நேச்சார் கண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட உங்களை தண்டிக்கணும்னு சொல்லி அநேகர் உங்களுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களை அழிக்கணும்னு சில பேரு உங்களுக்கு விரோதமாய் உங்க ஆபீஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க சொந்த குடும்பத்துல உங்களை பகைத்து உங்களுக்கு விரோதம் செய்யலாம். ஆனா பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு அல்லேலூயா காப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரு. அவர் அக்கினிக்கு தப்புவிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். பாருங்க, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதம் செய்ய நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு விரோதமாய் தாங்கள் நினைத்த காரியங்கள் வாய்க்காதபடினா அவர்கள் வெட்கப்பட்டு போகிற அளவுக்கும் உங்களோடு கூட இருக்கிற தேவனை அவர்கள் பார்க்கும்படிக்கும் ஆண்டவர் கிருபை செய்வார். ஆகையினால சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.